Dear students, அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு direct cross experiment conducted by T.H. Morgan. T.H. Morgan அவர்களினால் செய்யப்பட்ட இருபண்பு கலப்பு சோதனையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். This experiment used to prove that law of independent assortment is not universal. சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது என்பதை நிறுவ உதவுகின்ற ஒரு சோதனையாக இது இருக்கிறது. இதை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இல்லை, என்சிஆர்டி புக்கில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இது இல்லைங்கிறதுனால இதை நம்ம ஸ்டேட் போர்டு படிக்கிற குழந்தைகள் இதை என்ன பார்த்துக்கணும். என்சிஆர்டி குழந்தைகளுக்கும் உண்டு, ஏன்னா நம்மளோட நீட் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி சிலபஸ். அதனால் இதை பார்த்துக்கோ. நம்மள்கிட்ட வேறு மாதிரி கொடுத்துருந்தோம், கப்ளிங் அண்ட் ரிபாரிஷன் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டோ 7:1:1:7 and 1:7:7:1 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை பேட்சன் அண்ட் துனெட் இன் லெத்தாரஸ் ஓடரேட்டஸ். அதுவும் இட்ஸ் ப்ரூவ் தட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யுனிவர்சல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது என்சிஆர்டி குழந்தைகளுக்கு தெரியும், ஸ்டேட் போர்டு குழந்தைகள் என்ன பார்த்துக்கோங்க. என்சிஆர்டிலையும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக போட்டு ரொம்ப குழப்பிருப்பான் குழந்தைகளுக்கு, அதனால் அவன் கொஞ்சம் நீட்டாக வாட்ச் பண்ணிக்கோ. ஸோ இட்ஸ் அ direct cross experiment done by T.H. Morgan in Drosophila melanogaster, the fruit fly. T.H. Morgan அவர்களால் Drosophila melanogaster என்று அழைக்கப்படுகின்ற பழப்பூச்சியில் செய்யப்பட்ட இருபண்பு கலப்பு ஆய்வு. இது எப்படி படிக்கலாம்? First is definition. A cross made to study the inheritance of two pairs of contrasting character is said to be direct cross. இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தோம் என்றால் அதற்கு இருபண்பு கலப்பு என்ற பெயர். அவர் ரெண்டு direct cross எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இது முடிச்சோங்க செகண்ட் வரும். ஸோ a cross made to study the inheritance of two pairs of contrasting characters. இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு இருபண்பு கலப்பு என்று பெயர். அப்போ கிராஸ் மேட் டு ஸ்டடி தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு விலங்குகள். இங்கே என்னென்னா தாவரம் வராது. ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் இஸ் அனிமல். ஏன்னா அது கிரிகார் ஜொஹான்மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் திருப்பி பார்க்குறார். ஸோ இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு தூய விலங்குகளுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு இருபண்பு கலப்பு என்ற பெயர். Experiment conducted by T.H. Morgan. Experiment material is Drosophila melanogaster, the fruit fly. So அவர் என்ன பண்ணாரோ அதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறார். What Gregor Johann Mendel did in Pisum sativum plant. அவர் பைசம் சட்டைவத்தில் என்ன பண்ணாரோ சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் Drosophila melanogasterல பார்த்தார். Character selected for the experiment. இதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்பு நம்பர் 1 பாடி கலர், உடலின் நிறம். செகண்ட் இஸ் ஐ கலர், கண்ணின் நிறம். இந்த பாடி கலர் பிரவுன் இஸ் டாமினன்ட் ஓவர் எல்லோ. பழுப்பு நிறமானது மஞ்சள் நிறத்தை விட ஔதுதன்மையுடன் காணப்பட்டது. அண்ட் த ஐ கலர் ரெட் இஸ் டாமினன்ட் ஓவர் ஒயிட். கண்ணின் நிறத்திலே சிவப்பு கண் நிறமானது வெள்ளை கண் நிறத்தை விட ஔதுதன்மையுடன் காணப்பட்டது. இதில் இந்த ப்ரௌன்ங்கிறது ஒயில்டு டைப், மூதாதையர்கள் பழைய வகைன்னு வச்சுக்கோ. இது மியூட்டன்ட், திடீர் மாற்றம் அடைந்த வகை. அதே மாதிரி ஐ கலர் ரெட் இஸ் ஒயில்டு டைப். அதே மாதிரி வெள்ளை கலர் எடுத்துட்டோம்னா அது மியூட்டன்ட், ஒயிட் இஸ் அம்யூட்டன்ட் டைப். இது இன்னொரு ரொம்ப முக்கியம், போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே ஐ கலர் அண்ட் பாடி கலருக்கான ஜீன் எங்கே இருக்கான்னா they are located in the X chromosome. This experiment is an example for X-linked inheritance also. X chromosome சார்ந்த பாரம்பரியத்திற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாகும். பிகாஸ் இந்த உடலின் நிறத்திற்கு காரணமான ஜீன்களும் கண்ணின் நிறத்திற்கு காரணமான ஜீன்களும் எங்கு இருக்கின்றன என்றால் X குரோமோசோமில் காணப்படுகின்றன. பேஸ் கொஞ்சம் பேர் நினைக்கிறேன். Cross made to study the inheritance of two pairs of contrasting characters. இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு உயிரினங்களிடம் இரு விலங்குகளிடம் கலப்பு செய்தல். கேரக்டர் செலக்டட், பாடி கலர் உடலின் நிறம், பிரவுன் இஸ் டாமினன்ட் ஓவர் எல்லோ. பழுப்பு நிறமானது மஞ்சள் நிறத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்படுகிறது. ஐ கலர் கண்ணின் நிறம், ரெட் கலர் இஸ் டாமினன்ட் ஓவர் ஒயிட். சிவப்பு நிறமானது வெள்ளை நிறத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்படுகிறது.
ஃபர்ஸ்ட் brown is wild, red is wild. இது ரெண்டும் wild type, மூதாதைய வகை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மியூட்டன்ட் டைப், திடீர் மாற்றம் அடைந்த வகை. இங்க பாருங்க, இங்க நான் காமிச்சிருக்கேன், இங்க ரெண்டு குரோமோசோம் காமிச்சிருக்கேன். இது ஃபீமேல். ஃபீமேல்ல உங்களுக்கு தெரியும் XX XY pattern of sex determination, XX XY pattern of sex determination recorded in Drosophila னு உங்களுக்கு தெரியும். Drosophila இல்ல XX XY பாரம்பரியமானது காணப்படுகிறது. XX ல இருந்தா ஃபீமேல், XY ல இருந்தா மேல். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு X குரோமோசோம், இது ஒரு X குரோமோசோம். TH Morgan crossed yellow body white eye color Drosophila melanogaster with brown body red eyed Drosophila. இத ஃபீமேலா எடுத்துட்டா, இத மேலா எடுத்துட்டா. மஞ்சள் நிற உடல் வெள்ளை கண்களை பெற்றெடுக்கக்கூடிய Drosophila melanogaster-ஐ பழுப்பு நிற உடல் சிவப்பு நிற கண்களை பெற்றெடுக்கக்கூடிய Drosophila-உடன் கலப்பு செய்தார். இது ஃபீமேல், இது மேல். small y small y small w small w crossed with y plus w plus. இங்க ஏன் ஆண்கள்ல ஒண்ணே ஒண்ணு நிறுத்திட்டேன்னா, இங்க X குரோமோசோம்ல தான் அந்த ஜீன் இருக்கும். corresponding allele is absent in the Y chromosome. அதற்கு மாற்றான அலீலானது Y குரோமோசோமில் காணப்படாது. because it's a X linked inherited character. X குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம்னா அதுக்கான ஜீன் X குரோமோசோம்ல இருக்குமே தவிர Y குரோமோசோம்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இது வைல்டு டைப். ப்ரௌன்ங்கிறது வைல்டுன்னு உங்களுக்கு தெரியும், ரெட்டும் வைல்டுன்னு தெரியும். பழுப்பு ரெட் ரெண்டும் வைல்டு, பழுப்பு சிவப்பு. இது ரெண்டையும் கலப்பு செஞ்சாங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டி தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, குரோமோசோம் டயக்ராம் போட்டிருக்கேன். இங்கே ரெண்டு டாட் வச்சிருக்கேன். இது YW YW. The chromosomes are always present in pairs, so the genes are also present in pairs. குரோமோசோம்கள் எப்பொழுதும் ஜோடியாக காணப்படும், அதே போலவே ஜீன்களும் எப்பொழுதும் ஜோடியாக காணப்படும். இங்க ஏன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா இது X குரோமோசோம், இது Y குரோமோசோம். நோ ரோல் ஃபார் Y குரோமோசோம். இப்போ என்ன ஆயிடுத்து, இங்க ஜீன்ஸ் பார்த்தேன்னா ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கு. அந்த ஜீன்ஸ் ஆர் வெரி நியரர், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அப்ப இது ஒரு கேமெட்டா மாறும், இது ஒரு கேமெட்டா மாறும். இந்த கேமெட்டும் இந்த கேமெட்டும் சேர்ந்தால் YW joins with Y plus W spermatozoa fertilizes YW egg. இங்க பாருங்க, female Drosophila melanogaster is found. It is brown red. Y plus Y W plus W, Y plus Y W plus W, ரெண்டு X chromosome இருப்பா. It is female. It is brown red in color. ரீசன் உங்களுக்கு தெரியும், பழுப்பு சிவப்பு நிறத்தில் இது காணப்பட்டது. ஏன்னா இந்த ப்ரௌன்ங்கிறது டாமினன்ட். Y plus is dominant, W plus is dominant. Y is recessive, W is recessive. இது brown, இது red. So form ஆன Drosophila melanogaster brown color body with red eyes இருந்தது. உருவான Drosophila-வானது பழுப்பு நிற உடலத்தையும் சிவப்பு நிற கண்களையும் பெற்றிருந்தது. அப்புறம் இதுவும் இதுவும் ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எதுனா இதுவும் இதுவும், that is Y male gamete spermatozoa fertilizes the X egg. இது இதை fertilize பண்ணிதுன்னா a new progeny is formed. அதுல என்ன இருக்கும், YW மட்டும் இருக்கும், Y chromosome இருக்கும். So it is yellow white in color. மஞ்சள் நிற உடலத்தையும் வெள்ளை நிற கண்களையும் பெற்றிருக்கும். இதுவும் இதுவும் fertilize ஆனால் Y plus Y W plus W சேர்ந்ததுன்னா உங்களுக்கு brown red female ஃபார்ம் ஆகும். இதுவும் இதுவும் சேர்ந்ததுன்னா that is YW. இந்த Y chromosome ஓட ஜாயின் பண்றப்ப you get yellow white. அப்ப ரெண்டு வந்துருச்சு. இது ஃபீமேல், brown red ஃபீமேலா இருக்கும், yellow white மேலா. இன்டர்கிராசிங் செல்ஃப் என்று சொல்றது இந்த இன்டர்கிராஸ். இது ரெண்டையும் அவர் கிராஸ் பண்ணார். The F2 generation produced brown red, brown white, yellow red, yellow white. NCERT புக்ல கொடுக்கறப்ப brown red எங்க இருக்கும், நம்ம wildன்னு கொடுத்திருப்போம். brown white இருக்கிறப்ப whiteன்னு மட்டும் கொடுத்திருப்போம். yellow red எங்க இருக்கும், அந்த redன்னு கொடுத்திருப்போம். yellow whiteங்கிற பேர் இருக்கும். இந்த நாலு பேர்ல NCERT syllabusல you find this yellow white only. இங்க instead of brown red they give white.
இந்த மஞ்சள் சிவப்பிற்கு என்னென்ன கொடுத்துருப்பாரு, பழைய வகை ஒயிட் டைப்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பிரவுன் ஒயிட்டுக்கு ஒயிட் மட்டும் கொடுத்துருப்பா, எல்லோ ரெட்டுக்கு ரெட் மட்டும் கொடுத்துருப்பா. அப்ப F2 generation produces brown red, brown white, yellow red and yellow white Drosophila. இரண்டாவது செய் தலைமுறையில் பழுப்பு நிற உடல் சிவப்பு நிற கண்களை கொடுக்கக்கூடிய ட்ரோசோஃபைலாவும், பழுப்பு நிற உடல் வெள்ளை நிற கண்களை கொடுக்கக்கூடிய ட்ரோசோஃபைலாவும், மஞ்சள் நிற உடல் சிவப்பு நிற கண்களை கொடுக்கக்கூடிய ட்ரோசோஃபைலாவும், மஞ்சள் நிற உடல் வெள்ளை நிற கண்களை உடைய ட்ரோசோஃபைலாவும் தோன்றியது. இது ரெண்டு நமக்கு பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் பிரவுன் ரெட், ஒயில்டு வெரைட்டி ஏற்கனவே இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க எல்லோ ஒயிட், இதுதான் நம்ம இங்க பேரண்டா வச்சிருந்தோம். பிரவுன் ரெட், மஞ்சள் நிற உடல் சிவப்பு நிற கண்கள் ஏற்கனவே இருக்கு. எல்லோ பாடி, ஒயிட் ஐ கலர், இதுவும் இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கு. So these two are the parents. இங்க இவர்கள் இருவரும் பெற்றோர்கள் ஆவர். இங்க புதுசா ரெண்டு பேர் ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்க, பிரவுன் ஒயிட் அண்ட் எல்லோ ரெட். பிரவுன் ஒயிட் பழுப்பு நிற உடல் வெள்ளை கண்கள், மஞ்சள் நிற உடல் சிவப்பு நிற கண்கள். These two are the recombinants or new varieties are found in the end of diagonal cross. இவர்கள் இருவரும் இருவன்பு கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள். மெண்டல் சொன்ன பிரகாரம் 9:3:3:1 ரேஷியோ இங்க கிடைக்கல. பேரண்டல் காம்பினேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98.7% பேரண்டல் தான். ரீகாம்பினன்ஸ் புதிய வகைகளை எடுத்துக்கொண்டால் just 1.3%. In the end of diagonal cross, T.H. Morgan found that the parental combination is 98.7%, recombination is 1.3%. இருபன்பு கலப்பின் இறுதியில் பெற்றோர் சேர்க்கையானது 98.7%, புதிய வகைகள் 1.3% தான் தோன்றியது. So law of independent assortment is not universal. மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது. அப்புறம் தான் கொஸ்டின் வந்து, ஏன் இவ்வளவு பேரண்ட் வந்தா, பேரண்டல் காம்பினேஷன் இவ்வளவு ஜாஸ்தியானதுக்கு காரணம் என்ன, பெற்றோர் சேர்க்கை ஏன் இவ்வளவு அதிகமாக வந்தார்கள் பார்த்தப்ப அப்புறம் தான் அந்த குரோமோசோமுக்கு போகலாம். போன கிளாஸ் நடத்துறப்ப லிங்கேஜ் சொல்லிக் கொடுத்தேன். In Drosophila melanogaster, the genes responsible for body color and the genes responsible for the eye color located in the X chromosome. அவர்கள் X chromosomeல் காணப்பட்டார்கள். And they are very near to each other. அவர்கள் இருவரும் மிக அருகில் அமைந்திருந்தார்கள். If the genes are nearer, then the rate of crossing over is less. The genes are known as tightly linked genes, leads to the formation of more parents. ஜீன்கள் மிகவும் அருகாமையில் அமைந்திருந்தால் அவர்களுக்கிடையே குறுக்கே கலத்தல் என்பது மிக 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 குறைவாகத்தான் நடக்கும். அப்பொழுது புதிய வகைகள் மிக மிக குறைவாகத்தான் தோன்றுவார்கள். இவர்களுக்கு நெருக்கமாக பிணைந்த ஜீன்கள் என்று பெயர் என்று கூறுகிறார்கள். அப்ப this experiment used to demonstrate that the genes are tightly linked in Drosophila melanogaster, especially for body color and eye color. உடலின் நிறத்திற்கு காரணமாக உள்ள ஜீன்களும் கண்ணின் நிறத்திற்கு காரணமாக உள்ள ஜீன்களும் மிக மிக அருகே இருப்பதால் அவர்களிடம் குறுக்கே கலத்தலின் வீதம் குறைவு, புதிய வகைகள் தோற்றமும் மிகவும் குறைவாக இருந்தது என்று கண்டுபிடித்தார்கள். இதுதான் பேஸ். இதில் என்ன எடுத்து அப்படின்னா, இது அப்படியே குரோமோசோமா நிறையா கொடுத்து உங்களுக்கு குழம்பிடும். இங்கே இது F1 மட்டும் எதை கிராஸ் பண்ணா எல்லோ ஒயிட் வித் பிரவுன் ரெட், மஞ்சள் வெள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க, பழுப்பு சிவப்புன்னு வச்சுக்கோங்க. இது பெண், அது ஆண். F1 generation produced brown red as well as yellow white. முதல் செய் தலைமுறையில் பழுப்பு சிவப்பு நிற கண்களை உடைய பெண்ணும் மஞ்சள் வெள்ளை நிற கண்களை உடைய ட்ரோசோஃபைலாவும் தோன்றியது. இதுல பார்க்குறப்ப Y+Y W+W வந்திருக்கு. இது Y+ இருக்கிறதுனால பிரவுன், W+ இருக்கிறதுனால ரெட், பழுப்பு சிவப்பு. இந்த இடத்துல வாங்கும் YW மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு குரோமோசோம் X குரோமோசோமோட பக்கத்தில் Y குரோமோசோம் இருக்கா, Y குரோமோசோமுக்கு இதுக்கு எந்த ரோல் இல்லை. இந்த இடத்துல வாங்கும்.
இங்கே எது மாதிரியான கேமெட்லாம் ஃபார்ம் ஆகலாம் அதுக்கு தான் உங்களுக்கு குரோமோசோமாக போட்டு வந்து குழப்பிருக்கோம். நமக்கு டயக்னல் கிராஸ் தெரிஞ்சாலே போகும். இதில் என்ன 4 பாசிபிலிட்டி? y plus w plus y plus w y w plus y w 4 வகையான கேமெட்டுகள் இங்கே உருவாகும். Here 4 different types of gametes are formed. y plus w plus y plus w y w plus y w இந்த 4 கேமெட் வச்சிருக்கேன். இங்கே என்ன மாதிரி கேமெட் ஃபார்ம் ஆகும்? y w ஒன்று தான் ஃபார்ம் ஆகும். இன்னொன்றில் எடுத்துட்டேன்னா இது மாதிரி வெறும் y குரோமோசோம் தான் இருக்கும். Because corresponding allele is absent here. இது sex-linked inheritance, X-linked inheritance. அதுக்கான ஜீன் X குரோமோசோம்ல இருக்குமே தவிர there is a no role for Y chromosome. அப்ப இந்த 4 கேமெட்டையும் வச்சு இதை பெருக்கணும். இந்த 4 கேமெட்டையும் வச்சு இதை பெருக்கணும். அதாவது இந்த மேல் கேமெட் இது 4ஓடையும் சேர்ந்தா இது மாதிரி பாசிபிலிட்டி. இந்த மேல் கேமெட் இதோட சேர்ந்தால் இதே மாதிரி தான் உங்களுக்கு 4 வரும். இதுவும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்ததுன்னா எல்லாமே இங்கே என்ன இருக்கும்? ஃபீமேலாக இருக்கும். இந்த ஒய் குரோமோசோமும் இவாலும் கிராஸ் ஆனதுலாம் வி கெட் மேல். இதே தான் மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் ரெட், ப்ரௌன் ஒயிட், எல்லோ ரெட், எல்லோ ஒயிட்னா காம்பினேஷன் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் மேல் கேமெட்டை வச்சு இந்த 4 ஃபீமேல் கேமெட்டையும் கிராஸ் பண்ணுறேன். இந்த ஒய் மேல் கேமெட்டை வச்சு இதனாலையும் ஃபியூஸ் பண்ணுறேன். எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தால் யூ கெட் ஃபீமேல். ஒய்யும் எக்ஸும் சேர்ந்தால் யூ கெட் மேல். எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தால் யூ கெட் 10. ஒய்யும் எக்ஸும் சேர்ந்தால் யூ கெட் ஆன். இதே மாதிரி தான் வரும். பட் 4 ஆண்கள் 4 பெண்கள் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ எல்லாமே என்ன இருந்தது? ப்ரௌன் ரெட், பழுப்பு நிற உடல், சிவப்பு நிற கண்கள். ப்ரௌன் ஒயிட், பழுப்பு நிற உடல், வெள்ளை நிற கண்கள். எல்லோ ரெட், மஞ்சள் நிற உடல், சிவப்பு நிற கண்கள். எல்லோ ஒயிட், மஞ்சள் நிற உடல், வெள்ளை நிற கண்கள். எவ்வளவு வந்தது பேரண்ட்ஸ்? 98.7%. recombination எதுல இருந்தா 1.3%. ரீசன் என்ன? Androsophila, the genes responsible for body color and the genes responsible for eye color are very closely arranged. These genes are called the tightly linked genes. If the genes are nearer, the rate of crossing over is less, so recombinants are less. ட்ரோசோஃபைலாவிலே கண்ணின் நிறத்திற்கு காரணமான ஜீன்களும் உடலின் நிறத்திற்கு காரணமான ஜீன்களும் குரோமோசோமில் மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கின்றன. எக்ஸ் குரோமோசோமில் நெருக்கமாக அமைந்திருந்தால் அவர்களுக்கிடையே குறுக்கை கடத்தலானது குறைவாக நடக்கும். ஸோ the genes are nearer, the rate of crossing over is very less. அப்போ ரீகாம்பினேஷன் புதிய வகைகள் மிக குறைவாக தோன்றுவார்கள் என்பதை கண்டுபிடித்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். சார்பின்றி ஒதுங்குதல் விதி அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது என்று கூறி முடித்தார். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.